வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பெரியபாளையத்தில் முப்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாள் விழாவும், தொழிலதிபரும் சமூக சேவகரும் ஜே.ஆர். ஃபவுண்டேஷன் கல்வி நிறுவனருமான ஏனம்பாக்கம் ஜே. ரவியின் 60வது பிறந்தநாள் விழா ஆகியவற்றை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம், கண் தான முகாம், இரத்த தான முகாம் என முப்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரியபாளையம் எல்.கே.எஸ். திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 250க்கும் மேற்பட்டோர் இலவச கண் பரிசோதனையை செய்து கொண்டனர். 75 பேர் இரத்த தானம் வழங்கினர். 50 பேர் கண் தானம் செய்தனர். மதியம் திருமண மண்டபத்தில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில பொருளாதார பிரிவு செயலாளர் அத்திப்பட்டு மகாலட்சுமி, ஸ்ரீதர், புருஷோத்தமன், மாவட்ட துணைத் தலைவர்கள் பரமானந்தம், பூண்டி சீனிவாசன், முன்னாள் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆர். சுரேஷ், மண்டல தலைவர் பூண்டி உதயகுமார், வசந்தகுமார், பூண்டி ஒன்றிய தலைவர் உதயகுமார், மூத்த நிர்வாகி டி.எல்.பி. நாயுடு, முன்னாள் ஒன்றிய தலைவர் மஞ்சக்கரணை சுதாகர், பாபுஜி, ரஜினி முருகன், கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் கோட்டி, கும்மிடிப்பூண்டி வேந்தன், நாகராஜ், மூத்த நிர்வாகி எம்.எஸ். பிரபாகரன், பொதுச் செயலாளர் டி.எம். பார்த்தசாரதி, முன்னாள் ஒன்றிய தலைவர் விஜயகுமார், சரத், பொன்னேரி குமார், ஆரம்பாக்கம் எம்.எஸ்.கே. முனுசாமி, எஸ். சரவணன், அசோக், மெக்கானிக் முருகன், பெரியபாளையம் ரஞ்சன், நெல்வாய் லிங்கேஸ்வரன், முன்னாள் மண்டல தலைவர் பொன்னேரி முருகன், மணிரத்ன நாயுடு, மெதூர் எம்.என். குபேரன், மாநில பொறுப்புக்குழு உறுப்பினர் பொன்னேரி வி. பத்மநாபன், ஆர். பிரகாஷ் சர்மா, ஊத்துக்கோட்டை கே. தயாளன், பூண்டி வரதராஜ், மீஞ்சூர் எம். ஜெகதீஷ், பனையஞ்சேரி நெல்சன், தனுஷ், மாதர்பாக்கம் லக்ஷ்மணன், பெருமாள், மாலிப்பேடு ரகு, ஏனம்பாக்கம் சரவணன், மருதமுத்து, என்.சி. ராஜ், சி. ஆறுமுகம், தாமரை சோமு, கோகுல கிருஷ்ணன் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட பாஜக காரியகர்த்தாக்கள் கலந்து கொண்டனர். மேலும் தொழிலதிபரும் சமூக சேவகரும் ஜே.ஆர். ஃபவுண்டேஷன் கல்வி நிறுவனரும் ஏனம்பாக்கம் ஜே. ரவிக்கு நிர்வாகிகள் அனைவரும் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர்.